ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்லவராய் நம்மோடு கூட மிக சிறப்பாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அவருக்கே எப்போதும் கனமும் துதியும் மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது கூட நமக்கு இந்த என்றும் ஜெயம் இந்த கூட்டத்தினுடைய 3வது நாளில் நாம் இருக்கிறோம். மிக அற்புதமாக 2 நாட்களை நடத்தி வந்த ஆண்டவர் இப்பொழுது 3வது நாள் அவருடைய சமூகத்தில் வரும்படியான நல்ல வாய்ப்பை நமக்கு கர்த்தர் கொடுத்ததற்காக அவருக்கே எப்போதும் கனம் துதியும் மகிமை உண்டாகட்டும். அவர் மாறாத தேவன். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த துதியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துதியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் நமக்கு 2023வது வருஷம் மறுரூபம் அப்படின்னு ஒரு 7 நாள் நம்முடைய ஜெபத்தை நம்முடைய சிட்டி ஆத்மநேசர் சபையிலே வைத்தோம். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. விசேஷமாக நம்முடைய வின்சென்ட் ஐயா அவங்களுடைய மகளுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருந்த காரியங்கள் ஆண்டவருடைய கிருபையினால் திருமணம் நடைபெற உதவி செய்தார். இது போல நம்முடைய ஒவ்வொரு கூட்டமும் தேவ கிருபையினால் நமக்காக ஏற்படுத்தப்படுகின்றன. அந்த கூட்டங்களில் எல்லாம் ஆண்டவர் தாமே கிருபையாக இறங்கி அவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே நமக்காக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியா நாம் பங்கு பெறுவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கொண்டு மிக சிறப்பாய் நம்மை நடத்துவாராக. ஒரு விஷயம் நம்ம ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு நமக்கு இந்த சிட்டி சர்ச்சுக்கு 3ஆம் தளத்தில் இருக்கிற இந்த சர்ச் நமக்கு ஆண்டவர் சித்தமான தரைதளம் அல்லது முதல் தளத்தில் நமக்கு இடம் கிடைத்து எந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஃபிக்ஸ் பண்றாரோ அங்க நமக்கு அதை ஆண்டவர் ஏற்படுத்தி தர வேண்டும். சீக்கிரத்தில் நமக்கு சொந்தமான நல்ல பெரிய ஆலயத்தை இந்த சிட்டி பகுதியிலே நமக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது முதலாவதாக ஆண்டவரே எங்களுடைய சர்ச்சுக்கு தரைதளம் அல்லது முதல் தளத்திலாவது எங்களுக்கு ஒரு நல்ல விஸ்தாரமான இன்னும் பெரிய இடத்த சர்ச்சை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி துதித்து சோதரிப்போம். ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை உங்க பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். இதற்கான பலனை அனுபவித்து சந்தோஷமாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்கொண்டு வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதியை காத்துக்கொள்ளுங்க. உங்க தயவும் இரக்கமும் எங்களோடு கூட இருக்கட்டும். இதோ இந்த அதிகாலை வேளையிலே ஆலயத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாக, சகல நன்மைகளினால் ஆசீர்வாதங்களினால் நிரப்ப முடியாக உடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்கொண்டு வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதியை காத்துக்கொள்ளுங்க. கிருபை இருக்கட்டும். ஏற்று நடத்த காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காரலாம். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய இயேசு மகாராஜா நல்லவர். நீதிமொழிகள்ல நம்ம ஏற்கனவே வாசித்தது போல குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆகவே நாம் எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமாகிற நமக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நல்லவர். தானியேலுடைய காலத்திலே எல்லாம் தானியேலுக்கு காரியம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. அதே போல்தான் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய காலத்திலே நமக்கு காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு ஜெயம் தந்து சிறப்பாக வழி நடத்துவாராக. ஆமென்.
அல்லேலூயா. அதே போல ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவர், தாவீதுக்கு உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர் அப்படின்னு பார்த்தோம். அதுல ரொம்ப முக்கியமா ஆண்டவர் தாமே நம்முடைய விரல்களை, நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கும் என்ன செய்கிறவர்? படிப்பிக்கிறவர் என்று நாம் பார்த்தோம். கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். தேவனாகிய கர்த்தர் மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நேற்றைய தினத்திலே நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் இன்று அதை தியானிக்கலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். மிக அற்புதமாக அந்த வார்த்தை சொல்லுகிறதை கவனிச்சு பாருங்க. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகளே, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல அற்புதமான வார்த்தை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைய மிக அற்புதமா இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும் பொழுது அதனுடைய முகாந்திரங்களை பார்த்து அதுல என்ன இருக்கிறது, அதுல இருக்கிற வண்ணமாக நாம் இருக்கிறோமா அல்லது எங்கேயாவது நாம் தவறி இருக்கிறோமா என்பதை கவனித்து நாம் ஒவ்வொரு வார்த்தையும் நமதாக்கி கொள்ள வேண்டும். அதாவது நமக்காக சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வசனமும் கர்த்தரே நமக்கு தருகிறது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட இங்கே நாம் பார்க்கக்கூடிய காரியம், ஜெயம் கர்த்தருடையது. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் உம்முடையவைகள். ஹல்லேலூயா. நீரே எல்லாருக்கும் என்னவானி தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய ஆசீர்வாதையா கூட அடிக்கடி சமீப காலங்களிலே அவங்க சொல்லிட்டு இருக்கிறது, நீங்க இருக்கிற பகுதிக்கு தலைவராகணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப ஏன் நாம தலைவராகணும்? நமக்குள்ள அவர் இருக்கிறதுனால நாம தான் என்னவா இருக்கணும்? அப்பதான் அவர் ஆள்றாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நாம் சரியா இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு பகுதியிலும் அப்படிதான் ஜெயத்தை கொடுத்து வழி நடத்துவார். ஆமேன். இப்பொழுது இந்த பகுதியிலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். நாம் இந்த வார்த்தைகளை இன்று நாம் யோசித்து தியானிப்போம். தேவனாகிய கர்த்தர் நல்லவராக நம்மோடு கூட இருக்கிறார். வாசிக்கலாம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாய் கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. ஆலயம் என்னவாங்க? அரண்மனை. அந்த அரண்மனையில யார் வீற்றிருப்பார்? ராஜா வீற்றிருப்பார். அந்த அரண்மனையில ராஜாவாக யார் வீற்றிருப்பார்? ராஜாதி ராஜா கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக வீற்றிருப்பார். இப்பொழுது கூட நமக்கு இந்த ஜெப வீட்டை 3ஆம் தளத்திலே ஆண்டவர் தந்திருக்கிறார் என்றால், இன்றைக்கும் இது என்னவாக தான் இருக்கிறது? ஒரு அரண்மனையாக நமக்கு இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இருப்பினும் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் தாமே தெரிந்து கொண்டார். சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதனுடைய வீட்டிலே விசேஷம் நடக்கிறது. அங்கே சாமுவேல் வருகிறார். எவ்வளோ பெரிய விசேஷம் தெரியுமா? அது வீட்டில் உள்ள எல்லாரும் இருந்தாங்க, தாவீதை தவிர. ஹல்லேலூயா. நன்றாக நீங்கள் கவனியுங்கள். தாவீதை தவிர எல்லாரும் இருந்தார்கள். அங்கே தேவனுடைய திட்டப்படி ஈசாயினுடைய குமாரனில் ஒருவனை ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று தேவனால் அறிவுறுத்தப்பட்டு, இப்பொழுது சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஒவ்வொரு பையனையா போக சொல்றாரு.
அவனுடைய உடம்பு, உயரம், அளவு, ஆளு, தோற்றம், அவனுடைய பேச்சு, இதெல்லாம் வச்சு ஒவ்வொன்னே செலக்ட் பண்ணி பார்த்தா இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, எல்லாரும் கடந்து போயாச்சு, இவனுங்க யாருமே இல்லை. அல்லேலூயா. உனக்கு வேற ஏதாவது பையன் இருக்கானா அப்படின்னு கேட்டப்ப ஆமா ஒருத்தன் இருக்கான். ஒரு வீட்டுல விசேஷ நேரத்துல வந்திருக்கிற விசேஷமான தேவனால் அனுப்பப்பட்ட ஞான திருஷ்டிக்காரர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாமுவேல் கேட்கிறார், வேற ஏதாவது ஒரு பையன் உனக்கு இருக்கானா? ஆமா ஆமா. அப்பதான் இப்ப யாருக்கு ஞாபகமே வருது? இந்த ஈசாய்க்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகமே வருது. ஆமா இருக்கிறான், அவன் அந்த மந்தையில இருக்கிறான், அப்ப போய் உடனே கூட்டிட்டு வா, அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய போறது இல்ல, சாப்பிடுறது இல்ல. ஹல்லேலூயா. இல்ல, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட்டால், நீங்க ஆடுகளுக்கும் பிறகே காடுகளிலே இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை இதற்காக முன்குறித்து தெரிந்து கொண்டபடினால் நீங்கள் காடுகளிலே இருக்கிறீர்கள், தூரத்திலே இருக்கிறீர்கள். ஆடுகளுக்கும் பிறகு ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, போடா படிக்க போனா உனக்கு 4 ஆடு வாங்கி தரேன், அதை போயாவது என்ன பண்ண மேய்ச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அதே நம்மால் என்ன சொல்றான், படிச்சு பாலா போறதை விட ஆடு மேய்ச்சு ஆளா போலாம் அப்படின்றான். சரி போகட்டும். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை, சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு எதிராக கூட இருக்கலாம், என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உங்களை நினைத்து விட்டால், நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்காக எப்படி இந்த குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமா இருக்கிறதோ அதுபோல நீங்கள் ஆயத்தமாக இருந்து விட்டால், நல்லா நீங்க புரிஞ்சுங்க, நீங்கள் ஆயத்தமாக இருந்து விட்டால் நீங்கள் எங்க இருந்தாலும் சரி உங்களை சும்மா விட்டுற மாட்டார், உங்களை அழகா தூக்கி கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. அப்படித்தான் தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி இருக்கிறார். உடனே ஆள் அனுப்பி தாவீதை கொண்டு வந்து இப்ப யாருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க, சாமுவேலுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. நன்றாக நீங்கள் கவனியுங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர். அதான் அவர் தான் ஜெயத்தை உண்டாக்குகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஜெயத்தை உண்டாக்குகிறவர் இயேசு கிறிஸ்துவே. எனக்கு ஜெயத்தை உண்டாக்குகிறவர் இயேசு கிறிஸ்துவே. எனக்கு ஜெயத்தை உண்டாக்குகிறவர் இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லக்கூடியது என்னவென்றால், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம எங்கேயோ இருக்கிறோன்னு மனம் உடைஞ்சு போயிட வேண்டாம். அங்கேயும் தாவீது கர்த்தரை துதித்து கொண்டேதான் இருந்தார். ஐயோ வீட்டுல விசேஷம் நடக்குது, எல்லாரும் இருக்காங்களே, நம்மளை மட்டும் கூப்பிடலையே, அப்படியெல்லாம் யோசிக்காம அங்கேயும் போய் அவர் என்ன பண்ணிட்டே இருக்காரு, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆடு மேய்க்க போறதுன்னா நம்ம இந்த காலையில ஓட்டிட்டு போயிட்டு சாயங்காலம் திருப்பிட்டு வருமே அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். ஆடு ஓட்டிட்டு போனா தூரமா போய் ஆங்காங்கே தங்கி தன்னுடைய கையில இருக்கிற மந்தைய பத்திரமா காப்பாத்தி அதுக்கு மேய்ச்சலெல்லாம் கொடுத்து தண்ணீர் எல்லாம் கொடுத்து பாதுகாப்பா அதை பெருக செய்யக்கூடிய அந்த பணியை
பொறுப்போட கவனத்தோட செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. இதை ஏன் உங்களுக்கு நான் அப்படி சொல்றேன்னு சொன்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீது கூட வனாந்தரத்திலேயோ ஆங்காங்கே தங்கக்கூடியவராக இருந்தாலும் கூட கர்த்தரோட அவர் இருந்தார். கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் நீங்க ஆயத்தமா இருக்கிறவர்களாக இருந்தா கர்த்தர் உங்களோட இருக்கத்தக்க ஆயத்தம் உங்களுக்கு தேவை. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். இதை மட்டும் நீங்க கவனமா கவனிச்சுக்குங்க. இது ரொம்ப 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 முக்கியம். அப்படி தாவீது கர்த்தரை அதிகமா துதித்து ஆராதித்தவரை மகிமைப்படுத்தி கொண்டே தகப்பனுக்கு உண்மையாயிருந்து, எந்த தகப்பனுக்கு? அப்பாவுக்கு உண்மையாயிருந்து. ஏன்னா தன்னுடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய அநேகத்தெல்லாம் சொல்லக்கூடிய, எப்படி யோசேப்பை பத்தி படிக்கிறோமோ அது போல தாவீதும் தன்னுடைய தகப்பனுக்கு எல்லாத்துலயும் பிரியமா போய் இதை கொடுத்துட்டு வா, இதை செஞ்சுட்டு வான்னா உண்மையா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மகனாக இருந்தார். ஆக அப்பாவுடைய கொஞ்ச ஆட்ட முறுமுறுப்பு இல்லாம வீட்டுல விசேஷம் நடக்கும்போது கூட மேய்க்க போய் அந்த பணியை அப்படியே அப்பாவுடைய சொல் கேட்டு செஞ்சவர். அதே போலதான் கோலியாத்தை வீழ்த்தும் போது அங்கே யுத்த காலத்திலே போய் தம்முடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டு வர அப்பா அனுப்பின போது மகிழ்ச்சியா அதை செய்தார். சரி, இவைகளெல்லாம் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா, நாம் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஆயத்தமாக இருக்கிறதுக்கு ஏற்ற தகுதியோடு இருக்கணும்னு சொல்ல வர்றேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம், போராட்டம், பிரச்சனை, துன்பம், வேதனை, கஷ்டம், கடன் அல்லது ஒருவேளை வியாதி, இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையில நீங்க உறுதியா நில்லுங்க. உங்க வாழ்க்கையே மாறிடும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தாவீதை ஆண்டவர் அவருடைய பணிக்காக, அவர் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினாரோ, சவுல் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவன் வழி விலகி அவன் சென்று பெருமை பாராட்டி அவனுடைய காரியங்கள் வேற மாதிரி போனதுனால இப்பொழுது அவன் ராஜாவாக இருக்கும் போதே ஆண்டவர் தாமே இந்த தாவீதை, தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிற தாவீதை தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய ஜனங்களுக்கு ராஜாவாக்க சித்தம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கான அபிஷேகத்தை பண்றதுக்கு தான் சாமுவேலை கர்த்தர் அனுப்பி வச்சார். அப்படி சாமுவேல் போய் தான் ஆடுகளுக்கு பிறகு இருந்ததான தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான தாவீதை வர சொல்லி அதுக்கு பிறகுதான் அபிஷேகம். சகோதரர்கள் நடுவில் என்ன பண்றாங்க? அபிஷேகம் பண்றாங்க. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ராஜ்யபாரத்தை உறுதியாக நிலைநிறுத்தி கொள்வது என்பது ஆண்டவரே கூட இருந்து தாவீதுக்கு செய்தது. ஆனாலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவருடைய நோக்கம் பூரா என்னவா இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவருக்காக ஒரு அரமனையை கட்டணும்னு நினைச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு அரமனையை கட்டணும்னு நினைச்சார். அதுக்காக அவர் நிறைய பிரயாசப்பட்டார். இப்பொழுது மறுபடியும் வாசிக்கலாம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோனியன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாய் கர்த்தருக்கு கட்டும் அரமனை. ஆமென், அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது தாவீது தன்னுடைய காலத்து ஓட்டத்தை 40 ஆண்டு காலம் மிக சிறப்பாக ஆண்டவருடைய சித்தப்படி தன்னுடைய பணியை முடித்தார். ஆனாலும் தன்னுடைய தொடக்க காலத்திலேயே ஒரே ஆசை தாவீதுக்கு என்ன தெரியுமா? அவருக்கு ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஆசை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கான பிளானிங்கை, அதுக்கான பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கர்த்தரே ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆனாலும் கர்த்தர் எப்படி சொல்லுகிறாரு தாவீதை பார்த்து, நீ கட்ட வேண்டாம், உன் கற்பப்பிறப்பாகிய உன் குமாரனே எனக்கு ஆலயத்தை என்ன செய்யட்டும், கட்டட்டும்னு சொன்னார்.
ஏன் எதுக்கு எந்த காரணமும் கேட்கல. ஆனால் அவரே காரணத்தை சொன்னார். என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? உன் கைகள் நிறைய எதிரிகளை அழித்து இரத்தம் சிந்தி இருக்கிற காரணத்தினால் உன் குமாரன் அதை கட்டட்டும்னு சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஆண்டவருக்கு அரமனையான ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் வைராக்கியம் கொண்டு, நான் இப்படி நல்ல வீட்டுல இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பெட்டி திரைகளுக்குள்ளே இருக்கலாமான்னு தீர்க்கதரிசிட்ட சொன்ன பொழுது, உம்முடைய மன விருப்பத்தின்படி செய்ய அப்படின்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவருக்கு விருப்பமானது இருக்கும் பட்சத்துல கர்த்தர் முதலாவது நம்முடைய விருப்பத்தின்படி ஆண்டவருக்கு பிரியமானதை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். இதை தாவீதுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அப்படி ஆலயத்தை கட்டணும்னு நினைச்ச பொழுது அங்கிருந்து ஒரு ராஜா வந்து தாவீதுக்கு ஒரு நல்ல அரமனையை கட்டி கொடுத்தான். இது ஏன் உங்களுக்கு குறிப்பிட்டு இந்த நேரத்துல சொல்றேன்னு சொன்னா, இப்ப சொல்றாரு அரமனை ஆண்டவருக்கு நம்ம கட்ட போறது என்னது, ஒரு அரமனை. ஆனா என் பையன் எப்படி இருக்கான், சின்னவனா இருக்கான் அப்படின்னு சொல்றார். சரி, நல்லா கவனிங்க. அப்போ என்ன நடக்குது, எந்த விஷயத்த நான் சொல்ல வரேன்னா, ஆலயத்தை கட்டணும்னு மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணி, நான் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை, ஒரு வீட்டை, ஒரு அரண்மனையை நான் கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் என் வீடாகிய கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன், கட்டலாகிய படுக்கையின் மேல ஏற மாட்டேன்னு ஒரு வைராக்கியம் கொண்டவர் தான் தாவீது. அப்படி வைராக்கியம் கொண்டது நிமித்தமாக தான் அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாயிற்று. நாம் எந்த நிலையில் இருந்தாலும், நல்லா நீங்க புரிஞ்சுங்க, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக ஆயத்தமாக இருக்க வேண்டியது நமக்கு அவசியம். ஆமென். ஆண்டவர் நல்லவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அப்பாவோட சமூகத்துல வந்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்படி இந்த தாவீதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதி நமக்கு வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்தை முதல்ல கட்டணும். இது எதுதான்? நம்முடைய சரீரம் என்னங்க? தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை கட்டணும். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமாக வாழணும். இதெல்லாம் மிக மிக அவசியம். நாம வாழ்றது போலவே மற்றவர்களை வாழ வைக்கணும். இது ரொம்ப அவசியம். சரி, இன்றைக்கு நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஜெயம் கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அந்த ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தாவீது என்ன செய்யணும்னு சொல்றாருங்க? ஒரு அரமனையை கட்டணும்னு சொல்றாரு. ஆனாலும் என்னுடைய மகன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான் என்று சொல்லுகிறான். கவனித்து பாருங்கள். நான் என்னாலே இயன்ற மட்டும், இப்ப மகனை கட்ட சொல்லிட்டு மட்டும் விட்டுறல, அவர் செய்த செயலை பாருங்க. இந்த தாவீதுக்கு ஏன் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராக இருந்தார் என்றால், தாவீதுடைய குணம் இப்படிப்பட்ட குணமா இருந்துச்சு. என்ன குணம்? நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்பட்டதக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், வெளியேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும், வெண் கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சமுதரித்தேன். ஐயா, நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுங்களேன். நம்ம ஒரு வீடு கட்டுறோம். ஒரு கட்டடத்தினுடைய ஆயுசு காலம் எவ்வளோ நாள்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு கட்டடம், இப்போ நம்ம இந்த கட்டடம் இருக்குன்னு வச்சுங்க, இதுக்கு ஒரு லைஃப் டைம் இருக்குமே. ஒரு வண்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு லைஃப் டைம் உண்டு. எவ்வளோ டைம் தெரியுமா லைஃப் டைமு? 15 வருஷம். 5 வருஷம் தான் அந்த வண்டிக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சில பணிகள் செய்யணும். அதுபோல் கட்டடத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. ஒரு 50 வருஷம், ஒரு 60 வருஷம், அல்லது ஒரு 100 வருஷம் அப்படின்னு என்ன இருக்குங்க, அதுக்கான அதனுடைய தன்மைக்கு ஆயுட்காலம் இருக்கிறது. அப்போ ஒரு 100 வருஷம் அதிகபட்சம் நல்லா கட்டி ரொம்ப எல்லாத்தையும் பார்த்து சிறப்பாக செஞ்சா கூட அதிகபட்சம் ஒரு 100 வருஷம் இருக்க போற வீட்டை கட்டுறோம். ஆனா அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆலயத்தை கட்டும் பொழுது அது பல 100 ஆண்டு காலங்கள் அது தலை நிமிர்ந்து நிற்கிறது. அந்த பல 100 ஆண்டு காலம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆலயத்துக்கு யாரு போறாங்க அப்படின்னா, யாரு போறாங்க?
ஆலயத்துக்கு யார் போறது? நம்மலாம் எப்படி ஆலயத்துக்கு வந்தோம்? நம்ம வாழ்க்கையில நம்ம ஆலயத்துக்கு எப்படி வந்தோம்? என்ன சுந்தரையா, எப்படி சர்ச்சுக்கு வந்தோம்? ஏதோ ஒரு காரணம், வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம். நான் வந்ததுக்கு என்ன காரணம்னா, உலகத்துல மனுஷனே இல்லைன்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாமே நம்மளை ஏமாத்துறவங்களாதான் இருக்காங்க. உலகத்தில் மனிதன் இல்லை என்று நினைத்தேன். ஆகவே மனம் உடைந்து போய் இருந்தேன். அப்பொழுதுதான் ஆலயத்துக்கு வந்தேன். ஆலயத்திற்கு வந்த பொழுது எல்லாரும் அன்பாய் பேசினார்கள், விசாரித்தார்கள். அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி மனிதர்கள் இல்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், மனுஷன் இருக்கிறான், அது இந்த ஆலயத்தில் இருக்கான்னு நான் நினைச்சேன். அதுதான் இன்னைக்கு ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய பாதையில் பயணிக்கவும், அவர் பாதையை போதிக்கவும், அவர் பாதையை மற்றவர்கள் கைகொள்ளத்தக்க அளவிற்கு அவர்களுக்கு வழிகாட்டும் நல்ல வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆக ஆலயத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்க. வியாதியோட, பிசாசோட, பலவிதமான சூழ்நிலையோட ஆலயத்துக்கு வர்றமே, அப்படி வந்த நம்மளை ஆண்டவர் விடுவிக்கிறாரு. ஹல்லேலூயா. மிக அற்புதமாக கர்த்தர் விடுவித்து அற்புதமாய் வழி நடத்துகிறார். நான் உங்களுக்கு எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் ஒரு வீட்டை கட்டும் பொழுது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பின் சந்ததிகளும் இருக்கலாம். அதிகபட்சம் ஒரு 100 வருஷம் இருக்கலாமா? ஒருவேளை இருக்கலாம், சந்தோஷம். அதுக்கு மேல இருந்தாலும் சந்தோஷம். ஆனால் ஆலயத்தை நாம் கட்டி எழுப்பும் போது அநேக ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள், ஆறுதல் அடைவார்கள், சுகமடைவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்வழியில நடப்பதற்கான ஒரு வழி உண்டாகும். ஆகவே நம்முடைய காலத்தில் ஒரு அரமனையை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அதை நம்முடைய உள்ளத்தில் உறுதி கொள்வோம். தாவீதுடைய காலத்தில் அதை செய்வதற்காக தாவீதுடைய செயல்பாடுகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். எல்லாவற்றையும் நான் சவதரித்தேன். என்ன செய்தேன்? சேர்த்தேன். சேர்த்த அந்த லிஸ்டை எப்படி கவனிச்சு பாருங்க. எவ்வளவு அழகான அவர் சொல்றதை பாருங்க. என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு நான் என்ன சேர்த்தேன்? ஒண்ணு, வெள்ளி வேலைக்கு வெள்ளி, வெண்கல வேலைக்கு வெண்கலம், இரும்பு வேலைக்கு இரும்பு, மர வேலைக்கு மரம். அது இல்லாம அதாவது மரகதத்தை பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்கள், நல்ல காந்தி உள்ள கற்கள், பலவர்ண கற்கள், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்கள், அப்புறம் வெண்கற்பாலங்கள், கோமேதகம் முதலிய ஏராளமாய் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல், நல்லா கவனிச்சுங்க, இவ்வளவு சேர்த்திருக்காரு. ஆனா சொல்றாரு பாருங்க, நான் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே, எதனாலங்க? வாஞ்சையினாலே, பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, நான் சேர்த்தனே அதை தவிர, எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். நல்லா ஒரு முறை கைகொட்டி எவ்வளவு சிறப்பா! ஹல்லேலூயா. முதல்ல இந்த என்றும் ஜெயம் என்கிற இந்த அற்புதமான அதிகாலையில் நடக்கக்கூடியதான இந்த கூட்டத்துல உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன். இந்த கூட்டத்துல நீங்க உங்களை முதல்ல கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. முதல்ல உங்களை கொடுங்க. அதிகாலை நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகாலையில் ஆயத்தமாகி காத்திருக்கிற உங்க வாழ்க்கை மாறும். உங்க குடும்பத்தினருடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மாறும். மிகவும் அதிசயமாய் அற்புதமாய் மாறும். அதை நீங்கள் பார்ப்பீர்கள், அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதை இதே இடத்திலே சாட்சியாய் சொல்வதற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேல என்னன்னு சொன்னாரு? இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சை, அந்த வாஞ்சை. ஆக ஏன் ஒரு மனுஷனுக்கு எப்பவும் ஜெயம் உண்டாகத்தக்க கூட இருக்கிறார்னா, அவர் மேல நமக்கு இருக்கக்கூடிய வெரி குட், அவர் மேல நமக்கு இருக்கக்கூடிய குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறது போல, நாம் ஆயத்தமாகி இருப்பதனுடைய நோக்கமும் காரணமும் என்னவென்றால் அதுதான் வாஞ்சை. ஏதோ வேண்டா வெறுப்பா ஒரு வேலை, ஒரு நாள் 2 நாள், இன்னைக்கு 3ஆவது நாளும் வந்திருந்தா கூட, இன்னையிலிருந்து
வேண்டா வெறுப்பாவோ வேற வழி இல்லாம வர்றதையும் நிறுத்திட்டு என்னவா வாங்க, வாஞ்சையா வாங்க, வேத வாசிக்க வாஞ்ச, ஜெபம் பண்ண வாஞ்ச, ஊழியம் செய்ய வாஞ்ச. ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்தை கர்த்தர் விரும்புறாரோ அதுல எல்லாம் நம்ம என்னவாக இருக்கணும், வாஞ்சையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். நான் தான் செய்யறதையும் சொல்லிட்டு அடுத்தவர் என்ன சொல்றாரு, அவர் உங்களில் யார் அப்படி இருக்கிறது. அதுவும் அந்த வசனத்துல பாருங்க, உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார். எல்லாரும் வேண்டாம், கேக்குறாங்கிறதுக்காக கொடுக்க வேண்டாம். எப்படிங்க? மனப்பூர்வமா. எதை செய்தாலும் எப்படி செய்யணும்? மனப்பூர்வமா செய்யணும். மனப்பூர்வமா செய்யணும், வேற வழி இல்லாம செய்யறது இல்ல, மனப்பூர்வமா செய்யணும். யார் என்று கேட்டான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய், ரொம்ப முக்கியமான வார்த்தை, தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தாலந்து காசையும் 10000 தாலந்து வெள்ளியும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். நல்லா உற்சாகமா ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். அதுக்குன்னு ஒரு பொறுப்பா வச்சாங்க, அவரோட கையில எல்லாரும் கொண்டு போய் கொடுத்தாங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கத்தக்க ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. மனப்பூர்வமா கொடுக்கிற ஜனங்களுக்கு என்ன உண்டாகுதுங்க? சந்தோஷம். என்ன உண்டாகுதுங்க? லாசர் பிரதர், என்ன உண்டாகுது? சந்தோஷம். சொல்லுங்க, என்ன உண்டாகுது? மனப்பூர்வமா செய்யறவங்களுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சாங்க. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகளே. நல்லா தெரிஞ்சுங்க, நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் யார் கையில இருக்கு? கர்த்தரோட கையில இருக்கு. அதனாலதான் நாம அதிகாலையில ஆயத்தமாகி வர வேண்டும் என்று உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது போல நாம் ஆயத்தமாகி வரும் பட்சத்திலே எப்படி அந்த குதிரைக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறாரோ, குதிரையை போல கர்த்தருக்காக ஆயத்தமாக ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஜெயம் தருவார். நிச்சயமாகவே அதை தருவார். இந்த மாசத்துல நமக்கு என்ன வாக்குத்த வசனங்க? ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதுதான் அந்த முதல் வாரத்தோட செய்தி. ஆசீர்வாதமான மழை பெய்யும். இன்னைக்கு என்ன புதன்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன கர்த்தருடைய வார்த்தை? ஏற்ற காலத்துல மழை பெய்யும். நேரத்துக்கு அருமையா மழை பெஞ்சிருச்சு. பரவாயில்ல, சரியான மழையா பெஞ்சிருக்கு. சரி, அந்த மழை பெய்யறத மட்டும் நான் சொல்லல, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்கிற காலமா இது இருக்கிறது. நம்முடைய எல்லாவற்றையும் உறுதி செய்வதற்காகவே சில விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே கவனிச்சு பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நல்லா நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நமக்கு நல்ல நம்முடைய சிந்தையில இருக்கணும், நம்ம சம்பாதிக்கிறதுனால, நம்முடைய உழைப்பினால, நம்முடைய திறமையினால, நம்முடைய பலத்தாலதான் எல்லாம் நடக்குதுன்னு என்னைக்கும் என்ன செய்யக்கூடாது. நல்லா கவனிச்சு, எப்படி அழகா சொல்றது பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாம் எப்படி வருது? ஆண்டவரால வருது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்பொழுதும் இப்போதும் எங்கள் தேவனே,
நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. ஜெயத்தை கொடுக்கிறவரிடத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு தாவீதை போல ஆலயத்தின் மீது ஆசையும் வாஞ்சையுமாக இருப்பது மட்டுமல்லாமல் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு மனப்பூர்வமாய் எல்லாவற்றிலும் முன்னிற்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சித்தமானா நாளையிலிருந்து சில ஜெயத்தை, தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஜெயத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய காலத்திலே தாவீதுக்கு எதிராக இருந்த சத்துருக்கள் எல்லாவற்றையும் அழித்து ஒழித்தார். ஆகவேதான் சாலமோன் காலத்திலே அமைதியாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் அவர் ஆலயத்தை அற்புதமாய் கட்டி எழுப்பினார். இப்பொழுது முழங்கால் படிட்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, இதோ நான் ஆயத்தமாகி உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறேனப்பா. உங்க இரக்கம் தயவு என்னோடு கூட இருக்கட்டும். ஏசப்பா, கிருபையா என்னை நடத்துங்க ஆண்டவரே. தயவா என்னை நடத்துங்க ஆண்டவரே. கிருபையா என்னை நடத்துங்க ஆண்டவரே. தயவா என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதோ இது ஆயத்தமாக கூடிய நாள். ஆண்டவருடைய ஆலயத்தின் மீது ஆசையும் வாஞ்சையுமாய் இருக்கக்கூடிய நாள். இதோ ஆண்டவருக்காக அரவணையை கட்டி எழுப்புவேன் என்ற வைராக்கியம் கொள்ளுகிற நாள். ஆம், கர்த்தருக்காக அதை செய்ய அர்ப்பணியுங்கள். எதையும் மன உற்சாகமாய் செலுத்தக்கூடியவர்களாய் இருங்கள். ஒரு நாளும் நீங்க உங்களுக்கு வேற வழி இல்லாம செய்யறவங்களா இல்லாம உற்சாகமா உற்சாகமா, ஆமா, கர்த்தருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு நாங்கள் செய்வோம். கர்த்தருக்குரியதை எப்ப செலுத்தினாலும் உற்சாக மனதோடு கர்த்தருக்கு சோத்திரம், சோத்திரம். உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அதை செய்வோம். இப்பொழுது உடைய சமூகத்திலே ஆயத்தமாகி வந்து காத்திருக்கிறோம். நீர் இரக்கம் செய்வீராக, கிருபை செய்வீராக. இயேசு மகாராஜாவே, இதோ உடைய சமூகத்திலே தம்மை அர்ப்பணிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கி நீர் அற்புதத்தை செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் விரும்புகிறபடி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறான். கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறான். பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொடுங்க. உங்க கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அற்புதங்களை செய்யுங்க. ஏசப்பா, துதிக்கிறோம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாத்தையும் செலுத்தி கூட இந்த ஜனங்களை எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தினார்கள். ஆம், இப்போது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம். உடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இதோ ஆலயத்துல கர்த்தாவே, உடைய சமூகத்திலே வந்திருக்கிற உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உடைய இரக்கமும் தயவும் கூட இருந்து வழி நடத்தும்படியாக உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீரே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க, ஆசீர்வதியை காத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இதுவரைக்கும் மிகவும் அற்புதமாய் நடத்தினவர் இனியும் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதோ நாங்கள் ஆயத்தமாகி உடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு வாசித்தது போல தாவீதும் தாவீதுடைய ஜனங்களும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு கூட ஆண்டவரே உமக்கு செலுத்தி, ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து இப்போது எங்கள் தேவனாகி தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் என்று சொன்னது போல
நாங்களும் அப்படியே போய் துதிக்கிறோம், உமக்கே ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். மகத்துவ ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஆமென். அப்படியே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த நாளில் உம்முடைய சித்தப்படி கிருபையாக எங்களை கரம் எடுத்து வழி நடத்துங்க. உங்க நாமம் மையப்படட்டும், உங்க சித்தம் நிறைவேறட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். காத்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபை இருக்கட்டும். ஏற்று நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய விருப்பப்படி எதையும் செய்யாம செல்லாம உங்க சித்தப்படி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏற்று வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்களும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்கணும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கும், உன்மேல் கிருபையா இருக்கணும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த மூன்றாவது நாளும் வந்து